பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சரும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ ரவிசி ரம்லியின் மகன் தாக்கப்பட்டிருப்பது குறித்து காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தேசிய காவல்துறை தலைவர் டதஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில், உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் ஆகியோருடன் கலந்தாலோசித்ததாகவும், முழுமையான விசாரணையை ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ சசாலி ககார் தலைமையிலான சிறப்பு பணிக்குழு விசாரித்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் இருக்கும் என்றும் ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் உறுதி அளித்த நிலையில், தாக்குதலுக்கு உள்ளான டத்தஸ்ரீ ரவிசி ரம்லியின் மகன் ஸ்லாங்கூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக டத்தோ சசாலி ககார் விளக்கமளித்தார். நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் புத்ராஜயாவில் உள்ள ஒரு வணிக கடையின் வாசலில் பொதுமக்கள் இல்லாத பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக அறியப்படுகிறது. நேற்று இரவு ரவிசியின் மகன் சிகிச்சைக்கு பின்னர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருப்பதாக இருவர் மீது காவல்துறையினர் சந்தேகிப்பதாகவும் டத்தோ சசாலி ககார் தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் இளைஞரணி தலைவர் அப்னான் ஹமீமி தைப் அசாமுடீன் 16வது பொதுத் தேர்தலுக்கான 5 கூட்டணி தலைவர்களை சாத்தியமான பிரதமர் வேட்பாளராக குறிப்பிட்டுள்ளார். பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங், துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் மற்றும் உதவித் தலைவர்கள் அமாட் சம்சூரி முக்தார், இத்ரிஸ் அமாட் ஆகியோரே பாஸ் கட்சியின் உயர் பதவிக்கான தேர்வுகளாக ஒரு போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் அவர் பட்டியலிட்டுள்ளார். மேலும் ஹம்சா ஜைனுடீனையும் வரிசைப்படுத்தியுள்ளார். தனிப்பட்ட முறையில் பாஸ் கட்சிதான் தலைமை தாங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஸ் கட்சியில்தான் உள்ளனர் என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் பெரிகாத்தான் பார்வையில் இருந்து கேட்டால் ஹம்சா தான் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாஸ் கட்சியை பொறுத்தவரை மாராங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹடியவாங் ஒரு மந்திரி பெசாராக பணியாற்றியுள்ளார். எனவே அவர் பிரதமராகவும் இருக்கலாம். குபாங் கரியான் எம்பி துவான் இப்ராஹிம் அமைச்சரவையிலும் பணியாற்றியுள்ளார் என்று அவர் விளக்கினார். அதேபோல் சம்சூரி மற்றும் இத்ரிஸ் அமாட் ஆகியோரும் பிரதமர் வேட்பாளருக்கு தகுதியானவர்கள் என்று அவர் கூறினார். கூனிம் பாடாங் சராயில் உள்ள 2 தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட தனித்தனி சோதனைகளில் 64 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். கெடா குடிநுழைவுத் துறையால் இந்த நடவடிக்கை மற்ற நிறுவனங்களின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டது. 6 மணி நேர நடவடிக்கை காலை 11 மணிக்கு தொடங்கியதாக கெடா குடிநுழைவுத்துறை இயக்குனர் முகமது ரிஜ்வான் முகமது ஜைன் தெரிவித்தார். முதல் சோதனை ஒரு பேட்டரி தொழிற்சாலையை குறிவைத்து நடத்தப்பட்டது என்றும், அங்கு குடியேற்ற மீறல்களுக்காக 34 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். அவர்களில் 16 வங்காளதேச ஆண்கள், 15 சீன ஆண்கள், ஒரு இந்தோனேசிய ஆண், ஒரு இந்திய ஆண் மற்றும் ஒரு மியான்மர் பெண் ஆகியோரும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 முதல் 39 வயதுக்குட்பட்ட தொழிலாளர்கள் சட்டத்தின் பல பிரிவுகளின் கீழ் குடியேற்ற விதிமுறைகளை மீறியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் 2வது சோதனையில் மேலும் 30 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த குழுவில் 12 வங்காளதேச ஆண்கள், 17 மியான்மர் நாட்டவர்கள் மற்றும் ஒரு சீன ஆண் ஆகியோர் அடங்குவர். பல தொழிலாளர்கள் தப்பி ஓட முயன்றனர். ஆனால் அதிகாரிகள் அந்த பகுதியை பாதுகாத்ததால் அது தோல்வியில் முடிந்தது. இன்று முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை ரோன் 95 ரக பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ரோன் 97 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 3 வெள்ளி 13 காசாகவும், ரோன் 95 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசாகவும் உள்ளது. உலகச் சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் ரோன் 95 பெட்ரோல் லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசாகவும் மற்றும் டீசல் லிட்டருக்கு 3 வெள்ளி 3 காசாகவும் உச்சவரம்பு விலையில் அரசு பராமரித்து வருவதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு 2 பில்லியன் மதிப்பிலான ஒரு திட்டத்தை தாம் அங்கீகரித்ததாக கூறிய பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசி ரம்லி மீது சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வளத்துறை முன்னாள் அமைச்சர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தொடர்ந்த அவதூறு வழக்கை செப்டம்பர் 8ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் விசாரிக்க உயர்நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது.
ரவிசியின் வழக்கறிஞர் நிக் ஜரீத் நிக் முஸ்தபா இந்த விசாரணை செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரையிலும் செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலும் நடைபெறும் என்று கூறினார். இந்த விசாரணையை நீதித்துறை ஆணையர் அவிந்தர் சிங் கில் விசாரிப்பார் என்று அவர் இன்று வழக்கு நிர்வாகத்திற்கு பிறகு தெரிவித்தார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு அம்னோவுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனத்திற்கு 2 பில்லியன் மதிப்பிலான வெள்ள தணிப்பு திட்டத்தை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்ததாக கூறி ரவிசி தன்னை அவதூறு செய்ததாக துவான் இப்ராஹிம் வழக்கு தொடர்ந்தார். இந்த குற்றச்சாட்டை மறுத்த துவான் இப்ராஹிம் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ரவிசிக்கு சவால் விடுத்தார். பரிகாத்தான் நேஷனல் தலைவர் முகைதீன் யாசின் வெளிநாட்டினருக்கு மானியங்கள் விநியோகிப்பதை ஆதரித்ததாக தாம் கூறியதற்காக முகைதீன் யாசினிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC-யின் விசாரணை முடிவுகளுக்காக தாம் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் முகைதீனிடம் மன்னிப்பு கேட்பாரா என்று கேட்ட குழு திரங்கானு பரிகாத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசோல் வாகிட் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடின் ஆகியோருக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ரோன் 95 ரக பெட்ரோல் சலுகை தொடர்பாக வெளிநாட்டினர் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்த போது அவர்கள் மீது சுமையை ஏற்படுத்தியதற்காக பெர்சாத்து தலைவர் முகைதீன் அரசாங்கத்தை கேள்வி எழுப்பியதாக அன்வார் கூறியதாக கூறப்படுகிறது. மின்சாரம் மற்றும் ரோன் 95 பெட்ரோலுக்கான இலக்கு மானியங்களை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் இதனால் நாட்டின் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் அதே வேளையில் மலேசியர்களுக்கு தொடர்ந்து உதவ முடியும் என்றும் பிரதமர் கூறினார். அந்நிய நாட்டினருக்கு இந்த சலுகை கிடையாது என்று அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக முகைதீன் கருத்து தெரிவித்ததாக அன்வார் கூறியதை அடுத்து முகைதீன் மன்னிப்பு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.